Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ரெண்டு சாலையும் பயன்படுத்தாமல் அந்த பக்கத்தில் இருக்க பகுதியில் இருக்க மக்கள் எப்படி போவாங்க? மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் மாநாடு நடத்தணும்னு சொன்னால் அது அன்புமணிக்கு அழகு. ஆனால் அன்புமணி என்ன பண்ணுறாரு, மக்கள் அங்கே வராதிங்கன்றாரு. பொதுமக்கள் கூடுற இடத்துல நீங்கள் மாநாடு நடத்தி பொதுமக்களுக்கு எதுக்கு இடையூறு ஏற்படுத்துறீங்க? ராத்திரி 10 மணி வரைக்கும் அதிமுக பேசுவாங்க. காலைல 7 மணிக்கு திண்டிவனத்தில் 7 வகை பதார்த்தத்தோடு பிஜேபியோட பேச வேண்டியிருப்பாங்க. இந்த 9 மணி நேரத்தில் எத்தகைய கொள்கை மாற்றம் ஏற்பட்டது? பாஜகவை நோக்கி போவதற்கு அப்படிப்பட்ட என்ன கொள்கை மாற்றத்தை மோடி ஏற்படுத்தி ராமதாஸின் மனங்களை கவர்ந்தார் என்பது ராமதாஸுக்கும் பிஜேபிக்கு மட்டும்தான் தெரியும். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இந்த கோயில் திருவிழாவை ஒட்டி இரு சமூகங்களுக்கு இடையான முதல் ஒரு பெரும் வன்முறையில் போய் வெடித்திருக்கிறது. வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. பலருக்கு வெட்டுக்காயம். 2 தரப்புலையுமே 10க்கும் மேற்பட்டோர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு. இல்லைங்க, இது ரொம்ப கொடுமையான விஷயங்க. திமுக அரசில் நடக்கக்கூடிய மோசமான ஒரு நிகழ்வு. நீங்கள் முதலே சொன்ன 4 ஆண்டு கால ஆட்சியில் வேதனைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையான வேதனையாக இருப்பது தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றம். அரசு எந்திரம், குறிப்பாக காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. இதை திருமாவளவன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. வடகாடு இன்சிடென்ட்ல கூட திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்காரு, இது திசை திருப்புற வேலையில் கவர்மெண்ட், போலீஸு, குறிப்பாக காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை கண்டும் காணாமல் இருக்குது திமுக அரசு. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா திமுக வருது. விஜய் போறாங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜய் அடியொற்றி நடக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு. விஜய் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாங்கன்னா அடுத்த நாள் உதயநிதி அங்கே ரோட் ஷோ பண்றாரு. விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவங்களும் போறாங்க. ஸோ விஜய் பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை நாம் இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நாள் எல்லாம் இப்ப அங்கே மதுரையில் பொதுக்குழு, இது வரைக்கும் உங்க வரலாறு எத்தனை முறை பொதுக்குழு நீங்க சென்னைக்கு வெளியில நடத்திருக்கீங்க? விஜய் அந்தமான்ல பொதுக்குழு ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தி அவங்க கட்சியோட செயற்குழுவை அந்தமான்ல நடத்தினாலும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அந்தமான்ல திமுக ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தும். இது சத்தியம். ஃபைன் டைம் மீடியார்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மே 11ஆம் தேதி சித்திரை முழு நிலவு மாநாடு மகாபலிபுரம் பக்கத்தில் நடைபெற இருக்கு. பிரம்மாண்டமா ஆர்கனைஸ் பண்றாங்க. அதை நம்ம தொடர்ந்த செய்திகளை பார்க்கிறோம். நேற்று பாமக செயல் தலைவரான அன்புமணி அவர்கள் ஒரு வீடியோல பேசியிருக்கிறார். மக்கள் யாருமே அந்த முழுநிலவு மாநாடு நடக்கிற அன்னைக்கு ஈசிஆர் சாலையும் ஓஎம்ஆர் சாலையும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதை எப்படி கருதுறீங்க? 2 சாலையும் பயன்படுத்தாம அந்த பக்கத்தில் இருக்க பகுதியில் இருக்க மக்கள் எப்படி போவாங்க? மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் மாநாடு நடத்தணும்னு சொன்னால் அது அன்புமணிக்கு அழகு. ஆனால் அன்புமணி என்ன பண்ணுறாரு, மக்கள் அங்கே வராதிங்கன்றாரு. பொதுமக்கள் கூடுற இடத்துல நீங்கள் மாநாடு நடத்தி பொதுமக்களுக்கு எதுக்கு இடையூறு ஏற்படுத்துறீங்க? ஏங்க, ஓஎம்ஆர் ஈசிஆர் ரெண்டையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த பக்கம் போகிறவங்க எப்படி போவாங்க? 2 இடத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி போவான்? சுற்றிக்கிட்டு போனோம் இல்லையா? திண்டிவனம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியா இப்போ இந்த ஃபுல் டிராஃபிக் அங்கே போயிடுமா? எதற்காக இவர்கள் மக்களை இப்படி இம்சிக்கிறார்கள்? அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இந்த 2 சாலையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்றாரு. அரசியல் கட்சிகளுடைய இத்தகைய அணுகுமுறைக்கு இதுக்கு ஒன்றும் மக்களுக்கு விமோசனமே இல்லை. அது வெளிப்படையாகவே அவர் கேட்குறாரு, அந்த பாதைகளை நீங்கள் தவிர்க்கணும்னு. ஏன் தவிர்க்கணும்? மக்கள் அங்கே வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? எங்கே சுற்றிட்டு எப்படி போவான்? ஆக எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. எனவே அரசு ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அன்புமணியோட இந்த வேண்டுகோள் ரொம்ப பெரிய ஒரு பஞ்சமா பாதகமும் கிடையாது, ஒன்றும் தேச துரோக குற்றமும் கிடையாது. மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா அன்புமணிக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறார். கூட்டணி குறித்து ராமதாஸ் அவர்கள் முடிவெடுக்கிறதும் வாய்ப்பு இருக்கா? அந்த மாநாட்டில் கூட்டணி குறித்து ராமதாஸ் முடிவெடுக்க முடியாது. எப்பயுமே ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் முடிவெடுக்கணும். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர் அவர் தானே, தலைவர் அவர் தானே. இவரை பாமகவை எந்த கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு இவங்க 2 பேர் தான் முடிவு எடுக்கிறாங்களே ஒழிய ராமதாஸ் ஒன்று எப்பவுமே முடிவு எடுத்தது கிடையாது. எந்த காலத்திலையும் அவர் எடுத்தது கிடையாது. அவர் ஒரே நேரத்தில் 3 பேர் 4 பேரோட பேசுவார். எங்கே அவங்களுக்கு கொள்கை ரொம்ப அழகாக பொருந்தி வருதோ அங்கே போயிடுவாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் அதிமுக பேசுவாங்க. காலைல 7 மணிக்கு திண்டிவனத்தில் 7 வகை பதார்த்தத்தோடு பிஜேபியோட போய் சேர்ந்துப்பாங்க. இந்த 9 மணி நேரத்தில் எத்தகைய கொள்கை மாற்றம் ஏற்பட்டது? பாஜகவை நோக்கி போவதற்கு அப்படிப்பட்ட என்ன கொள்கை மாற்றத்தை மோடி ஏற்படுத்தி ராமதாஸின் மனங்களை கவர்ந்தார் என்பது ராமதாஸுக்கும்
பிஜேபிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவரை டாக்டர் ராமதாஸ் பற்றி சொல்லுவாங்க, காரில் போகும்போது ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் கையை காமிச்சு வண்டியை நேராக விட்டுருவார். ரைட்டில் இண்டிகேட்டரு, லெஃப்ட்டில் கையை காமிச்சு வண்டியை நேராக விட்டுருவார். இந்தியாவிலே கொள்கை வழி நடக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவர்களுடைய கொள்கை பிடிப்பு வந்து நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது. ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரு கட்சியோட பேசுவாங்க, 12 மணி வரைக்கும் பேசுவாங்க. அதற்கு நேர் எதிர் கட்சியோட காலைல 7 மணிக்கு போய் சேருவாங்க. அந்த இடப்பட்ட 7 மணி நேரத்தில் நிகழ்ந்த கொள்கை மாற்றம் என்ன என்பது டாக்டர் ஐயா அவர்களுக்கு தான் தெரியும். அது தைலாபுரத்து ரகசியம். அதனால் நீங்கள் அந்த கூட்டணியை பற்றியெல்லாம் பெரிய அளவில் கவலைப்படக்கூடாது. எந்த கூட்டணி நல்ல கூட்டணி என்பது வந்து டாக்டர் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை உரிய நேரத்தில் அவர் முடிவு செய்வார். அவர் மனம் எந்த கொள்கை பக்கம் ஈர்க்கப்படுகிறதோ அந்த பக்கம் அவர் போவார். அதனால் அவருடைய கூட்டணியை சாதாரணமாக அவர் என்றுமே முடிவு செய்வதில்லை. எதிர்க்கட்சிகளும் மகாத்மா காந்தியும் முடிவு செய்கிறார்கள். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். சென்னை மற்றும் கோவையில் வந்து பிரதமர் மோடி தலைமையில் தமிழ்நாடு பாஜக சார்பில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த இருக்க போவதாக ஒரு தகவல்லாம் வருது. இப்போ சமீபத்தில் நடந்த பாஜக நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் தேசிய தலைவர் JP நட்டா கலந்து கொண்டார். இதன் பிறகு இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது சென்னையிலும் கோவையிலும் அதிகமான இடங்களை வந்து பெறணும் அப்படிங்கிற ரீதியில் இந்த மாநாடுகள் நடத்துகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அது உண்மைதான். எலெக்ஷன்ஸ் நெருக்கும்போது பண்ணுவாங்க. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி 5 இடத்துல தேர்தல் இருக்குது. அதனால் இத்தகைய முயற்சிகள் மேலும் அதிகரிக்கும். அவங்களுக்கு தேர்தலை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் தான் இவையெல்லாம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் வந்து இந்த கோயில் திருவிழாவை ஒட்டி இரு சமூகங்களுக்கு இடையான முதல் ஒரு பெரும் வன்முறையில் போய் வெடித்திருக்கிறது. வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. பலருக்கு வந்து வெட்டுக்காயம். 2 தரப்புலையுமே வந்து 10க்கும் மேற்பட்டோர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வழக்கெல்லாம் வந்து பதியப்பட்டிருக்கு. இது போன்ற சம்பவங்களை எப்படி தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ரொம்ப கொடுமையான விஷயங்க. திமுக அரசில் நடக்கக்கூடிய மோசமான ஒரு நிகழ்வு. நீங்கள் முதலே சொன்ன 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்து சாதனைகள் இருக்குது, நான் மறுக்கலை. வேதனைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையான வேதனையாக இருப்பது தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்கள். கட்டமைப்பு ரீதியாக அரசு இயந்திரம், சிவில் நிர்வாகமும் காவல்துறையும், குறிப்பாக காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது. இதைத்தான் நம்முடைய திருமாவளவன் சொன்னார். வன்னி அரசு கூட சொல்லியிருந்தார், இந்த வடகாடு இன்சிடெண்ட்டில் வந்து காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. இந்த போக்கு மாற வேண்டும். திமுக அரசுக்கு 26 தேர்தலில் வரக்கூடிய சவால்களில் ஒரு பெரிய சவால் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகள். இதை கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி காவல்துறைக்கு தகுந்த உத்தரவுகளை, அறிவுரைகளை சொல்லி தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். பதட்டம் ஏற்படக்கூடிய இடங்களில் காவல்துறையில் தலித் அதிகாரிகள் பெரிய அளவில் நியமிக்கப்பட வேண்டும். சாதி இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தலித் அதிகாரிகள் கணிசமான அளவு நியமிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை, தலித்துகள் மீதான இந்த தாக்குதல், நேற்றைய வடகாடு சம்பவம் உட்பட மிக மிக துரதிருஷ்டவசமானது. இது உண்மையிலேயே திமுக அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் இதில் ஒரு தனி கவனம் செலுத்தணும். ஏன்னா அவர்களுடைய மற்ற சாதனைகள் எல்லாம் இதில் வந்து வீணாக போய் கொண்டிருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். வடகாட்டில் தலித் மக்கள் மீதான தாக்குதலை வந்து போலீஸ் வந்து திசை மாற்றுகிறது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு திருமா அவர்கள். இதை எப்படி? அது உண்மை. அதை தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன். திருமாவுடைய கருத்து 100% உண்மை. தமிழ்நாடு பூரா எங்கெல்லாம் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குதோ, தாக்குதல் நடக்குதோ, அப்போ ஒரு திசை திருப்புற வேலையில் தான் காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே திருமாவளவன் அவருடைய கருத்து 100% சரி என்பதுதான் என்னுடைய கருத்து. கட்டமைப்பு ரீதியாக காவல்துறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கின்றன. காவல்துறை ஸ்ட்ரக்சரலி, கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். அதற்கு கணிசமான அளவு வந்து காவல் நிலையங்களில் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல, சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து தலித்துகளை வந்து அதிகமாக, தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அதிகமான அளவில் நியமனம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. அரசு எந்திரம், குறிப்பாக காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. இதை திருமாவளவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. வடகாடு இன்சிடென்ட்டில் கூட வந்து திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த திசை திருப்புற வேலையில் கவர்மெண்ட்டு, போலீஸு, குறிப்பாக காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுன்னு. இதை கண்டும் காணாமல் இருக்குது திமுக அரசு. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக திமுக வருது. நாளைக்கு இது இப்படியே இன்னும் 1 வருஷம் தொடர்ந்ததுன்னா, திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்ந்தாலும் அவர் கண்டிப்பாக தொடருவார். தலித் ஓட்டு திமுக கூட்டணிக்கு வராது. ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. இந்த ஆபத்து இருக்குது. திருமாவளவனை மட்டும் வச்சுட்டு தலித் ஓட்டை நீங்கள் வாங்கிட முடியாது. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டு காணாமல் இருந்துவிட்டு, தலித் மக்களுக்கு எதிராக சாதி இந்துக்களால் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களில்
எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை சட்டத்துக்கு உட்பட்டு எடுக்காமல் காவல்துறை கடமை தவறும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் இல்லை, பல சம்பவங்கள் நடந்திருக்குது. காவல்துறை இப்படியே தன்னுடைய போக்கை தொடர்மையானால் இதனுடைய எதிர்வலி 26 தேர்தலில் இருக்கும். திமுக இதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்கும். திருமாவளவன் வேணா திமுக கூட்டணியில் இருக்கலாம், தலித் ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வராது இந்த போக்கு தொடர்ந்தால். ஆகவே அடுத்த ஆண்டு தேர்தல்களில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அருள் கூர்ந்து தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். முதலமைச்சரோட இன்டென்ட்டை நான் சந்தேகப்படலைங்க. முதலமைச்சருக்கு நோக்கம் உயர்வா இருக்குது, அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் தான் நினைக்கிறார். ஆனால் மந்திரிகள், கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிவிலியன் நிர்வாகம், குறிப்பாக காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த போக்கை முதலமைச்சர் உடனடியாக மாற்ற வேண்டும். இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு பெரிய ஆபத்து வரும், பெரிய பாதிப்பு வரும். திமுக எப்போதுமே இந்த ஒரு 4 ஆண்டுகளாக செயற்குழு, பொதுக்குழு எல்லாமே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலய அரங்கில் தான் வந்து நடத்தினாங்க. ஆனா அன்னைக்கு திடீர்னு மதுரையில் வந்து அறிவித்திருப்பது எதற்காக நினைக்கிறேன்? விஜய் போறாங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜய் அடியொற்றி நடக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு. விஜய் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாங்கன்னா அடுத்த நாள் உதயநிதி அங்கே ரோட் ஷோ பண்றாரு. விஜய் பரந்தூருக்கு போயிட்டு அடுத்து வேங்கவேல் போறாருன்னா உடனே வேங்கவேலில் 2 வருஷமா தூங்கி இருந்த கேஸை தூசி தட்டி எழுப்பி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. விஜய் வந்து மதுரையில் அடுத்த பூத் கமிட்டி மீட்டிங்கை போட போறாருன்னா இவங்களும் போய் மதுரையில் பொதுக்குழு அப்புறம் கூட்டத்தை நடத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 34-35 ஆண்டுகளில் ஒரு முறை என்று நினைக்கிறேன் திருச்சியில் கலைஞர் ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டினார். அப்புறம் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு டைம் ஒரு தடவை தோத்ததுக்கு அப்புறமேல 2011 ஆமா தோத்ததுக்கு அப்புறம் ஆமா. மற்றபடி அவங்க பொதுக்குழுவை சென்னையில் மட்டும்தான் நடத்துவாங்க. ஆகவே இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவங்களும் போறாங்க. ஸோ விஜய் பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை நாம் இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்னங்க மதுரையில் பொதுக்குழு? இது வரைக்கும் உங்கள் வரலாறு எத்தனை முறை பொதுக்குழு நீங்கள் சென்னைக்கு வெளியில் நடத்திருக்கீங்க? ஆகவே இது கண்டிப்பாக விஜயுடைய அரசியல் வருகையால் அடுத்து மதுரைக்கு விஜய் போக இருப்பதால் திமுகவும் மதுரையில் தன்னுடைய கூட்டத்தை நடத்துகிறது. இல்ல இன்னும் விஜய் வந்து எலெக்ஷன்ல நின்று ஓட் பர்சன்டேஜ் நிரூபிக்கல. திமுக ஏன் இவ்வளோ ஒரு பதட்டம் வருது? விஜய் அந்தமானில் வந்து பொதுக்குழு ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தி அவங்க கட்சியோட செயற்குழுவை அந்தமானில் நடத்தினார்னா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அந்தமானில் திமுக ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தும். இது சத்தியம், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனார், கோயம்புத்தூருக்கு போனாங்க, மதுரைக்கு போனார், மதுரைக்கு போகிறாங்க, இப்போ அந்தமானுக்கு போனார், அந்தமானுக்கு போவாங்க, நிச்சயமாக போவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அதை பற்றி அவங்க கேட்டிங்கன்னா பதில் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுப்பாங்க. விஜய் அவங்கள ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாருங்க பெருசாக, அவ்வளோதாங்க. உண்மையிலே அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பயப்படலாங்க, பயத்தை வெளில காமிச்சக்கூடாது. எதுக்கு நீங்கள் உங்கள் பயத்தை வெளில காமிக்கிறீங்க? கோயம்புத்தூரில் அவர் போகிறாருங்க, அவர் ஏற்கனவே பிளான் பண்ணது ரோட் ஷோ. அடுத்த நாளே எதுக்கு உதயநிதி கொண்டு போய் இறக்குறீங்க? உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்கல்ல. அப்புறம் அடுத்த கம்பேரிசன் எங்கே வருது? விஜய்க்கு வந்த கூட்டமும் உதயநிதிக்கு வந்த கூட்டமும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே வரும். விஜய்க்கு வந்து ஆர்கானிக்காக தானாக வந்த கூட்டம், உதயநிதிக்கு எல்லா மந்திரி, எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா எம்எல்ஏ, அரசு இயந்திரம், பெரிய முதலாளிகள், பண முதலாளிகள், மீடியா எல்லாம் சேர்ந்து அரசு இயந்திரத்தை மொத்தமாக இயக்கியும் கூட்டம் எவ்வளோ வந்தது? ஒரு பக்கம் டிராஃபிக் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? ஏன் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? இப்போ அவர் மதுரை போகிறாரு, நாங்களும் மதுரைக்கு போகிறோன்றீங்க. சொல்கிறேன், அந்தமானுக்கு போகிறாருன்னா அடுத்து அந்தமானுக்கு போவாங்க, நடக்கும் அது. இல்லை, திமுகவில் வந்து இப்போ ராபின் சர்மா அப்புறம் பெண் நிறுவனம்லாம் வந்து தேர்தல் வேலைகளை ஒத்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆக்டிவிட்டீஸை அவங்க முன்னின்று தான் நடத்தியிருப்பாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தமிழ் தெரியும்ல உங்களுக்கு? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, இந்தியாவின் பவர்ஃபுல் ரீஜனல் பார்ட்டி. அத்தனை நல்லது கெட்டதுலையும் பார்த்து எத்தனையோ நல்லது கெட்டதில் பார்த்தவங்க. அவங்களால நல்லது கெட்டது ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அவங்க அடைந்த வெற்றிகளையும் எந்த கட்சியும் அடைந்ததில்லை, அவங்க அடைந்த தோல்விகளையும் யாரும் அடைந்ததில்லை. அதிக ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த கட்சி, அதிக ஆண்டுகள் எதிர்கட்சியாக 75 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டுகள் எதிர்கட்சியாகவும் 25 ஆண்டுகள் ஆட்சியிலும் இருக்க ஒரு கட்சி எப்படி சஸ்டெயின் பண்ணணும் தெரியும். ஆமா, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையோட நீக்கமர நிறைந்து போன ஒரு கட்சி, தமிழ்நாட்டின் அடையாளம் அந்த கட்சி. ஏன் ஒரு சினிமா நடிகரை பார்த்து இவ்வளவு அஞ்சுகிறது? எனக்கு உண்மையிலே புரியல. நீங்கள் யார் பேரெல்லாம் சொன்னீங்க, அட்வைசர்ஸ், 1000 அட்வைசர் வரட்டும், சொந்த புத்தின்னு ஒன்று இருக்குல்ல. கலைஞருக்கு எந்த அட்வைசர் இருந்தாங்க? அவராக தான் நின்னார். அது ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் இல்லை. கம்ப்யூட்டருக்கெல்லாம் சவால் விடக்கூடிய கம்ப்யூட்டர் அந்த மூளை.
இந்த தொகுதியில யார் நிறுத்தலாம்னா 10 பேர் மயிரில் சவாலை சந்திச்சிருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் மண்டிடணும் கலைஞர் முன்னால. இப்போ நீங்கள் சில பேரெல்லாம் சொன்னீங்க, இன்ட்டு 10 டைம்ஸ் போட்டுக்கிட்டா கூட அவர் ஒருத்தருக்கு ஈக்குவல் ஆகாது. அது ஏன்னா அனுபவம், மக்களோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த பழக்கம் இல்லையா, ஊடக தொடர்பு, மக்கள் தொடர்புலேயே மனித மூளை முன்னால் அத்தனை கம்ப்யூட்டரும் சூப்பர் கம்ப்யூட்டரும் மண்டிடணும். அத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் அவர் காலு கீழே உட்காரணும். அவர் சொல்லுவார் அவங்களுக்கு. அத்தகைய தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஏன் இந்த தடுமாற்றத்தை சந்திக்கிறது? கருணாநிதியோட, கலைஞரோட மிகப்பெரிய எதிரிகள் கூட அவரோட ராட்சச அறிவை குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார். சக்தி, நல்ல சக்தி, தீய சக்தி, ஆனால் சக்தி இல்லையா? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மாபெரும் தலைவன். இப்போ அவர் உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. சொத்துனா அண்ணா அறிவாலயம், கலைஞர் டிவி, முரசொலி பில்டிங்கு, அதெல்லாம் இல்லை. பொலிட்டிக்கல் கேபிட்டல், ஒரு ஐடியாலஜி கூட இல்லை. அரசியல் ரீதியாக உங்களுக்கு வாக்கு வங்கியையும் தொண்டர்களையும் சேர்த்து வச்சுருக்காரு. நான் சொல்கிற சொத்துன்றது, மறுபடியும் சொல்கிறேன், கட்டடங்களோ பணமோ இல்லை. இன்றைக்கி அண்ணா அறிவாலயம் 1000 கோடிக்கு போவோம். அப்புறம் ட்ரஸ்ட் இருக்குது, ட்ரஸ்ட்டில் ஒரு 20,000 கோடிக்கு சொத்து இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. தொண்டன் இருக்கான்ல, அதை உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு கொடுத்துருக்காருல்ல. ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் உங்களுக்கு கிளை இருக்குல்ல, கட்சியை ஸ்தாபன ரீதியாக வலுப்பெற செஞ்சுருக்காருல்ல. ஒழுங்காக நீங்கள்லாம் வேலை செஞ்சாலே உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன நிறுவனங்கள்லாம் யாருமே தேவையே இல்லைங்க. எந்த நிறுவனம் அவருக்கு இருந்தது? எல்லா பூத்துலேயும் பூத் ஏஜென்ட் இருக்காங்கல்ல. அப்போ ஏன் வருதுன்னா பயம் மட்டும் வரக்கூடாது. பாவங்களெல்லாம் மிகப்பெரிய பாவம் பயம்ன்றாங்க. 75 ஆண்டு கால கட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷம் எதிர்கட்சி, 25 வருஷம் ஆளுங்கட்சி. கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் கூட ஆகல. ஒரு சினிமா நடிகர். அவரை பார்த்து இவ்வளோ தூரம் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்? எடப்பாடி உத்தரவிட்டால் நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 1000 பேர்த்தோட சேர்ந்து நான் எல்லையில் போய் போர் புரிய தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாரு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரான KT ராஜேந்திர பாலாஜி. இதை சீரியஸாக எடுத்துக்கணுமா? இல்லை வெயில் அதிகமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு சில விதமான பாதிப்புகள் வரும். ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது. பார்க்குற மக்களுக்கு இந்த வெயிலால் அல்லல் வரும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்னு வாங்க, மனசை இலகுவாக்கிப்பதற்கு நகைச்சுவை ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான சீன் இதெல்லாம். இது ரொம்ப சீரியஸாலாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. இதை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எடுத்துக்கலாம். தொடர்ந்து இப்படிப்பட்ட பேச்சுகள் வறுமையானால் சம்மந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் அது குறித்து கவலைப்பட வேண்டும். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உண்மையிலே இந்த தீராத வெயிலில் இதெல்லாம் ஒரு மனசை இலகுவாக்குவதற்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான செய்திகள். இதெல்லாம் எப்பவும் சூடாக இருக்கிற அரசியலில் காமெடி உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காமெடி தான் இதெல்லாம். இதை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது. இது இப்படி தான் பேசுவாங்க இவங்கெல்லாம். அது ஒரே வார்த்தை, இது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இது ஆனால் இது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா சம்மந்தப்பட்டவர்களை தகுந்த சிகிச்சைக்கு அனுப்புவதும் அந்த கட்சிக்கும் அந்த குடும்பத்துக்கும் நல்லது. நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆனால் அந்த எல்லை மீறாமல் அவர்களே பார்த்து கொள்வார்கள் நான் நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த செய்தியை எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ எல்லாருக்கும் பரப்புங்க. ஏன்னா எல்லாரும் வெயிலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நீங்கள் செஞ்ச நன்மையாக இருக்கும். ஃப்ரீயாக தானே கிடைக்கிது, காசா பணமா, சரிங்க எல்லாரும். அவ்வளோ. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கிறது. எல்லா தம்பி தங்கைகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள். விரைவில் சந்திப்போம் என்கிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செய்து வர்றாரு. மாணவர்களுக்கு பரிசு தொகை, பாராட்டு சான்றிதழ்லாம் வழங்கி வர்றாரு. மாணவர் வாக்குகளை குறிவைத்து விட்டாரா விஜய்? அது உண்மைதான். ஸ்டூடெண்ட் அதில் பல ஆண்டுகளாக செய்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான். எப்படி இருந்தாலும் அது ஒரு நல்லதொரு முயற்சி. மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பதில் எந்த குற்றம் குறையும் காண முடியாது. இன்ஃபேக்ட் எல்லா கட்சியுமே அதை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் கூட சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாரு, எல்லா கட்சிகளுமே அதை ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகலாம். ஒரு அரசியல் கட்சியின் பல கடமைகளில் இதுவும் ஒன்று. இதுவரை உங்கள் பல்வேறு கதை கொடுப்பது நமக்கு. நன்றி சார்.